ஆடியோ லான்ச். நீங்க ரெண்டு பேரும் என்ன மைக் எடுத்து வந்துட்டீங்க? ஏன் வேலைக்கு கொள்ள வைக்கிறதுன்னு வரீங்களா? சரி அப்படிலாம் இந்த ஒரு காரணம் கிடையாது. We are very decent people from I know very decent. ஜெமினிகேஷன் சொல்லிராஜனம் ஆடியோ லான்ச் இப்போதான் இருக்கீங்க. இருக்கோம் என்னன்னா இந்திய ஆடியோ லான்ச் வரலாற்றில் முதல் முறையாக ஃபங்க்ஷனுக்கு நடுவுலயே ஒரு பார்ட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணேன். சரி, ஏன் சார் இப்படி பண்றீங்க நீங்க? இல்ல நிறைய படம் வரதுக்கு முன்னாடி சக்சஸ் பார்ட்டி நடக்குது. சோ இது ஆடியோ லான்ச் ஆஃப்டர் பார்ட்டி கூப்பிட்டு போவாங்க சார். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் பழசாயிடுச்சுன்றதுனால இதுக்கு மேல ஒரு ஹோஸ்டா நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. ஒரு 2 minutes ரிலாக்ஸ் பண்ணுங்க. நீ எப்படி இருந்தாலும் அவங்களை காப்பாற்ற முடியாது சிவா. ஓகே, நீங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் அவங்களை காப்பாற்ற முடியாது. நீங்க என்கிட்ட சோ அதனால என்ன பார்ட்டி அப்படிங்கறத சொல்லுங்க. ஆபரேட்டர் ப்ளீஸ். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. பார்ட்டி நான் ஆக்சுவலி ஆக்சுவலா இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான டைட்டில். உலகத்துக்கு முக்கியமான டைட்டில் பார்ட்டியா? இப்போ நீங்க டிடிஎல் ஆமா தெரியுது. டிடிஎல்ஜே அப்படின்னு நமக்கு திருமாவளத்தில் அந்த மாதிரி பார்ட்டிக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒவ்வொரு வேர்டுக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. அது உங்களுக்காக தான் சொல்றது. பார்ட்டி அதுல பி பீஸ்ஃபுல். இந்த உலகத்துல இதுக்கு அமைதி இருக்கணும்னு அதை பீக்காக வச்சிருக்காங்க. அது ஏனா அன்பு, ஏஃபார் அன்பு. ஏன்னா பீஸ் அண்ட் லவ் இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது ஆர் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் உண்மையிலே எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். இப்போ நான் மூவி இண்டஸ்ட்ரி இருக்கோம், எங்க ப்ரொடியூசர் ரெஸ்பெக்ட் பண்ணி இதுக்காக தனியாக ஒரு பார்ட்டி நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். இந்த மாசத்திலே ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ பெரியவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும். டி 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 ஒன்றும் இல்லை. டி இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். அப்புறம் முக்கியமாக இது வச்சது காரணம் என்னன்னா, டீ எல்லாரும் காலையில் எழுது டீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பேர் அவங்க ஆம்பிஷன் இருக்கும். இந்த வருஷத்துக்கு ஒல்லியாகணும் அப்படின்னு 6 பேக் இருக்கும். எங்க டீம் எல்லாருமே காலையில எழுந்து டீ சாப்பிடணும் அப்படின்ட்டு ஸ்கூலுக்கு அப்புறம் இது காலையில் எழுந்ததே கிடையாது. ஓகே, ஸோ பிரிண்ட் ஏன்றதா மற்றதா? ஓகே, இது வரைக்கும் காலையில் எழுந்ததே கிடையாது. ஸோ டீ இஸ் குட் ஃபார் ஹெல்த். Why unnecessary things happening in this world? நம்மளா சந்தோஷமா இருக்கிறது தான் இந்த லைஃப். ஸோ அதனால தான் பார்ட்டி இதுக்கு மேலே சத்தியம் மேல் பண்ண முடியாது. தேங்க்யூ சிவா, தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது சரோஜாக்கு அப்புறம் நான் சிவா சாருக்கு இந்த படம் பண்ணுறோம். நாங்கள் சரோஜா பேர் தான் எல்லாருமே. ஸோ முதல் முறையாக ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பெருமையா இருக்கிற விஷயம் சத்யராஜ் சாரோட நான் ஒர்க் பண்ணுறது தான். சார் சத்யராஜ் சார் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். ஜெயராம் சார் ஆக்சுவலி ஊர்ல இல்ல, நாசர் சார் ஃப்ளைட்டுக்கு போயிட்டாரு 1 மணிக்கு சொல்லிட்டு. சம்பத்
பிரியா கிருஷ்ணன் நான் மேடைக்கு வர சொன்னேன். ஏன்னா விண்டேஜ் இல்லை, ஆனால் ரொம்ப நீங்கள் நல்ல விளக்கம் சொன்னீங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம டி சிவா சாருடைய சொந்த ஒரு கோமிச்சுட்டு போனேன். அங்கே நிறைய நானும் மணிவண்ண சாரும் நிறைய படம் எடுத்திருக்கோம். நாங்கள் அந்த மாதிரி ஒரு டீசெண்டான பார்ட்டியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். கொஞ்சம் வேற மாதிரி பார்ட்டியா இருக்கு. இல்ல சார், இது உலக நன்மைக்காக. அது அந்த Regina Sandra on stage. அப்புறம் வந்து முதல் முறையாக இது நான் சொன்னா நல்லா இருக்குது. வணக்கம். இந்த படத்துக்கு சரியான மியூசிக் டைரக்டர், ஏன்னா பாட்டில் அடிக்கிறாங்க. அது வந்து அதுக்கு சரியான மியூசிக் டைரக்டர் அப்படின்னா அது பிரேம்ஜி தான். ஸோ ஐ வுட் லைக் டு கால் பிரேம்ஜி ஆன் ஸ்டேஜ். I'm really happy. He's been assisting me music la. அவருக்கு ஆக்சுவலி மியூசிக் பண்ணதான் ரொம்ப பிடிக்கும், பட் தெரியாம நடிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ அப்புறம் நான் வந்து புஷ் பண்ணி நடின்னு சொல்லி எல்லாம் வந்து அப்படியே ஆரம்பிச்சது தான் ஒரு விஷயம். அண்ட் என்னோட லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர், பிஜிஎம் ஸ்கோர்லாம் வந்து பாதி இவரெல்லாம் பண்ணாரு. 2 படம் வரும்போது ஒரே டைமில். ஸோ கிளாஷ் ஒர்க் எல்லாமே. ஸோ அதுக்கு கேள்விக்கு முன்னாடி என்னன்னா, ப்ளீஸ் பிள்ளைங்க கேட்டுட்டுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் 6 மணிக்கே சாயந்தரம் எழுந்துட்டான். ரெண்டுலாம் அவன் எழுந்துக்கிற டைமே வேற. அது ரொம்ப க்ளோஸாக இருக்கு, உங்களுக்கு தெரியும் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். யுவன் சங்கர் ராஜா பேர் தெரிஞ்சு தான் நாங்களாம் வந்தாங்க. இன்னைக்கும் இவர் படம் அப்படின்னா நீங்கள் தான் ஹீரோவாக இருக்கீங்க. தேங்க்யூ. ஆனால் எதுக்காக இந்த படத்தில் பிரேம்ஜி ஏன் ஓட்டலீங்க நீங்கள்? ஆக்சுவலி எங்களுக்குள்ள ரொம்ப ஒரு பெரிய டீல் இருந்தது. அது எல்லாம் லாரல் இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கோம். பிரேம் எந்த படத்துல நடிக்கலையோ அந்த படம் வந்து மியூசிக் பண்ணலாம் அப்படின்னு நாங்களே பேசி வச்சிருந்தோம். ஸோ இந்த படத்துல நடிக்கல அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளோ சந்தோஷம் பண்றேன் எல்லாருக்கும். இது வந்து மியூசிக் பண்றாரு. அதனால வந்து இதுல உடனே வந்து ட்விட்டர்ல வந்து யுவன் சங்கர் ராஜாவோட ஃபேன்ஸ்லாம் வந்து என்ன திட்டுவாங்க பயங்கரமா. இது ஆக்சுவலி பேசி வச்சு பண்ற ஒரு விஷயம் தான். 2 பேருக்கும் என்ன கருத்து வேறுபாடுகள் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் we are inside the family and we are there for each other. எப்படி அடுத்த படம் யுவன் தான் வருவான். ஸோ அதனால ஒரு படம் வந்து நல்ல பிரேமுக்கு வந்து யுவன் தான் சொன்னான், ஒரு நல்ல பிரேக் வேணும், அது மற்ற படத்தில் விட உங்கள் படத்தில் கிடைக்கும், அதில் கண்டிப்பாக யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் ஃப்ளைட் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட், தேட்டர் டிக்கெட்லாம் அட்வான்ஸாக திட்டு வாங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்ணதுக்காக சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச். வெரி நைஸ். பிரேம், இந்த படத்தில் நீ மியூசிக் பண்ணுறேன். நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்கள் அண்ணன் படத்தில் நான் நடிக்கல அப்படின்னு. ஆனாலும் மியூசிக் பண்ணுறதுனால சில பேர் திட்ட தான் செய்வாங்க. யுவன் ஃபேன்ஸ் யாரும் என்னை திட்டாதீங்க, இது எங்களுக்குள்ள நாங்கள் பேசி வச்சுட்டு எப்போ நான் நடிக்கலையோ அப்போ மியூசிக்கு அப்படின்னு நாங்கள் வந்து சரி சரோஜா டைம்லேயே பேசி வச்சுட்டு பண்ணுறது தான். ஸோ இப்போ தான் கம்போசிங்கில் ஆரம்பிச்சிருக்கு, அப்படியே போயிட்டு இருக்கு நல்லபடியாக. சிவாங்களுக்கு தேங்க்ஸு மியூசிக் சான்ஸ் கொடுத்ததுக்கு. மற்றபடி எல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு. தேங்க்யூ. ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா வந்து இதே அரங்கத்தில் தான் வந்து சிவா சார் வந்து அரவிந்தன் படத்தில் யுவன் சங்கர் ராஜாவை லான்ச் பண்ணார். ஸோ இதே இடத்துல தான் அது வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்து ஆக்சுவலி பிரேம்ஜி ஒரு ரீலான்ச் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் நாங்கள் வந்து ஆக்சுவலி தமிழ் தெலுங்கு 2த்துலேயுமே பண்ணுவோம். ஏன்னா வந்து
ஹீரோ ஹீரோயின் அவங்க இருக்கும்போது தெலுங்குல பெரிய பிஸ்னஸ் இருக்கு எங்களுக்கு. இருக்காங்க. ஸோ அதனால இல்லை எல்லாருமே வந்து எல்லா லாங்குவேஜஸ்க்குமே வந்து தெரிஞ்சவங்க. ஸோ தமிழ் தெலுங்கு பண்ணுறோம். இந்த ஹோல் ஃபிலிம் இஸ் கோயிங் டு பி ஷார்ட் இன் ஃபிஜி. ஸோ ஃபிலிம் ஃபிஜி ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஷூட்டிங் பண்ணுங்க ஒழுங்கா. ஓகே, ஷூட்டிங் மட்டும் தான் பண்ணுறோம். ஸோ ஒரு வார்த்தைகள் எல்லாரும் அதுக்கு முன்னாடி ஜெமினி கணேசன் சொல்லி அதை பற்றி நான் பேசிடணும். ஏன்னா நான் வந்து படம் பார்த்துட்டேன். நான் அதெல்லாம் சேர்ந்து படம் பார்த்தோம். ஆக்சுவலி வந்து ஒரு சென்சார் காப்பி தான் பார்த்தோம். நான் இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி ஒரு படம் பார்த்ததே இல்லை. அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபிலிம். செம்ம என்ஜாய் பண்ணேன். அதுவும் அதர்வா சூரி காம்பினேஷன் ஹீலி. ஒரு சுயநலத்தோட இந்த ஜெமினி கணேசன் சூரியராஜன் பெரிய வெற்றி அடைன்னு வாழ்த்துறேன். ஏன்னா முதல் காரணம் வந்து சிவா சார் ப்ரொடியூசர், அதர்வா ஹீரோ. நிறைய அப்பாவை பற்றி பிரச்சனை ரொம்ப ஃபீல் ஆகிடும், அதனால வேண்டாம். இன்னொரு முக்கியமான காரணம் ஜெமினி கணேசனும் சுருளிராஜனுங்கிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடை அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்லிட்டாரு. இது ஜெயிச்சிருச்சுன்னா இதே ஸ்டைல்ல நிறைய டைட்டில் வைப்பாங்க. அப்போ ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சத்யராஜன் கவுண்டமணியும் கூட ஒரு டைட்டில் பாருங்க, எவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கு. நிச்சயமா இந்த படத்தோட வெற்றிக்கு சிவாசார் இப்பவே டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுங்க, சத்யராஜும் கவுண்டமணியும். அதனால இப்போ வந்து வெங்கட் பிரபு சொன்ன மாதிரி இந்த படத்தை வந்து தெலுங்குல இல்ல, அநேகமா பாகுபலி சைனால எல்லாம் நல்லா ஓடுதுன்னு நினைக்கிறேன். அதனால ஹிந்தி, சைனீஸ். ஆமா, ரம்யா கிருஷ்ணன் இப்ப சைனால பேசி டப் பண்ணி வந்திருக்குது. ஆனா ஓரளவுக்கு அந்த வாய்ஸ் யாரு டப் பண்ணாங்கன்னு தெரியல. நல்ல போல்டு வாய்ஸ். அந்த மாதிரி சைனால டப் பண்ண பொண்ணு வந்து அந்த மாதிரி பல லாங்குவேஜ் டப் பண்ணிடுறாங்க. வாழ்த்துக்கள். பார்ட்டி ரொம்ப வெயிட்டிங். அப்படியே கொஞ்சம் திரும்ப இந்த படத்தில் நடிகல. வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். சிவராணி முதல்ல ஜெமினி கணேசன் சூரியராஜன் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். படம் பெரிய ஆகும் ஆகும். வெரி எவிடென்ட். அண்ட் பார்ட்டி கன்சர்ட் வரைக்கும் நாங்கள் அங்கே பிஜி போயிட்டு பார்ட்டி பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுவோம். அப்புறம் ஆடியன்ஸும் வந்து பார்ட்டி பண்ணுவாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் பார்ட்டி பண்ற அளவுக்கு சொல்லுங்க. இதுவே என் கட்டளை. எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வெங்கட் சார் படத்தோட குரூவே தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது, படம் பேரு தெரியாது. எங்களுக்கும் கதை தெரியாது, அவருக்கும் கதையே தெரியாது. இத்தனை படம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. பிஜில போய் ஷூட் பண்ண போறோமா பார்ட்டி பண்ண போறோமா எனக்கு சத்தியமா தெரியல. பார்க்கலாம். And all the best. Coming to the party, the after party, menu is in PG. We'll be partying. You can come and watch us. Thank you. Thank you so much, Siva sir. இந்த மாதிரி ஒரு பெரிய டீம், பெரிய பார்ட்டியில நானும் இருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா. Thank you. நல்ல படத்தோட வரும், அது மட்டும் கேரண்டி. All the best. First, thanks to Venkat Prabhu sir. So thank you so much for trusting me and giving me this role. And congratulations for Premji as well. And I have watched Bahubali. Bahubali ku appuram na ninnittu na pesren na avarkitta work pandren indha padathula na dream la kuda nenikala. And I'm so happy and part of this film sir, Satyaraj sir and Ramya Krishna ma'am. Definitely in the party vandu neenga disappoint panna maatadu. It's a celebration and hopefully we are all going to entertain you guys. And thank you so much for your love and concern. And Shiva sir, and you're doing great job, and congratulations for Gemini Ganeshan's film, and thank you so much for all the audience. நான் வந்து இந்த மேடையில் வச்சு தான் வந்து யுவன் சங்கர் ராஜாவை அறிமுகப்படுத்துகிற அந்த இடத்துல என் லைஃப் லாங்க வந்து ராஜா சார் சொல்லும்போது என்கிட்ட சொன்னார், உனக்கு வாழ்க்கை பூரா ஒரு பெருமை இருக்கு அவனை அறிமுகப்படுத்துனது அப்படின்னு சொல்லுவார். சொல்லி தான் நான் அவனுக்கு பர்மிஷன் கொடுத்தாரு. அந்த மாதிரி இன்றைக்கும் எனக்கு ஒரு பெரிய பெருமையை இவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, அதே மாதிரி இந்த மேடையில் வைத்து ஜெமினி கணேசன் சொல்லுகிற இந்த இளவரசியை அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். நிச்சயமா என் வாழ்க்கை முழுவதும் அது ஒரு பெரிய பெருமையா இருக்கும். திருப்பியும் வெங்கட் கூட ஒர்க் பண்றது இந்த டீமோட அது என் லைஃப்ல ரொம்ப ஆசை. சத்யராஜ் சார் கூட ஒர்க் பண்ணணுன்ட்டு
அதனால் அவர் சார்போட பண்ணுறதுலையும் ரம்யா மேடம் எல்லாரும் கூட ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் யுவன், உன்னோட ரிசர்வ் நீங்கள் வந்து உன் தம்பி இங்கே வந்து அறிமுகப்படுத்தி அவனுக்கு அங்கீகாரம் கொடுத்ததுக்கு யாரும் தேங்க்ஸ் சொல்லியும். மொத்த டீமுக்கு நன்றி. பார்ட்டி வந்து ஒரு டெஃபினட்டாக நாங்கள் வந்து ஃபிஜியில் போயிட்டு ஃபுல் ஃபிலிம் ஷூட் பண்ணுறோம். அதை பற்றி நான் ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் நிறைய பேருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் என்ன சிஸ்டம்லாம், அதெல்லாம் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ப்ரொடியூசர்ஸ். அந்த ஒரு நல்ல படமாக எடுத்துகிட்டு வருவோம். சத்யராஜ் சார்லாம் ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு உண்மையாலுமே ரொம்ப வந்து அவர் நிறையா படங்கள் வந்து பண்ணவே இல்லை. எவ்வளோ பாகுபலி 2க்கு அப்புறம் வந்து அவ்வளோ ஆஃபர்ஸில் அவர் 2 படம் தான் கமிட் பண்ணியிருக்காரு. 2 படத்தில் ஒரு படம் வந்து வெங்கட்புரோட படம். வெங்கட்புரு மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு அந்த ஸ்கிரிப்ட் மேலே பண்ணியிருக்காரு. உங்களுக்கு எல்லாம் நல்ல படம் தருவோம். இங்கே வந்த மொத்த டீமுக்கும் என்னுடைய நன்றி.